இமேஜின் உங்களோட வீக் ஃபுல்லா ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணி ஃப்ரைடே நைட்டு சிங்கிள் கமாண்ட் கிட் ரீசெட்ன்ற கமாண்ட் எல்லாம் அந்த என்டையர் ஃபீச்சர் பிரான்ச்சே டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கிட் லாக் யூஸ் பண்ணி நான் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க பிரான்ச்சை டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா கிட் லாக்ல இருந்தும் அந்த கமிட்டும் பிரான்ச்சும் போயிடும். புரியுது. இது ரொம்பவே கடுப்பான விஷயம் தான். பட் ஆனா இதுலருந்து நம்மளால நம்ம கூட ரெக்கவர் பண்ண முடியும். கிட் ரெஃப்லாக் அப்படின்ற இந்த கமாண்ட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க லோக்கல்ல பண்ணியிருக்க எல்லா விஷயங்களும் இருக்கும். ஈவன் நீங்க ரீசெட் பண்ணியிருந்தாலும் சரி, ரீபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பிரான்ச்சே டெலீட் பண்ணியிருந்தா கூட இந்த கிட் ரெஃப்லாக்ன்ற கமாண்ட் வழியா எடுத்துற முடியும். இங்கல போயிட்டு உங்களுக்கு அந்த கமிட் கிடைக்கும். அந்த கமிட்ட வச்சு நீங்க கிட் செக் அவுட் பண்ணி அந்த கமிட் எடுத்துடலாம். இல்ல அந்த வச்சு ஸ்விட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த கமிட்டுக்கு டிட்டாச்ட் ஹெட்டா போயிட முடியும். ஸோ தட் உங்களோட கோடு சேஃபா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இது லோக்கல்ல தான் இருக்கும். உங்களோட கிளவுட்ல இருக்காது. இன்கேஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல பண்ணுனீங்கன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து மட்டும் தான் இந்த ரெக்கவரிய பண்ண முடியும். நான் ஆக்சுவலா இந்த கிட் ரெஃப்லாக எப்ப யூஸ் பண்ணலாம், என்னென்ன கமாண்ட்ஸ சேஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிடிஎஃபா ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல சேஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் உங்க டிஎம்கே சென்ட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்ளே ஃபாலோ பண்ணிக்கோங்க.